5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் தோல்வி எதிரொலி. மாநில தலைவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உத்தரவு. எஸ்பி வேலுமணி மற்றும் அவர் தொடர்புடையோருக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. 11.15 கிலோ தங்கம், 118.506 கிலோ வெள்ளி மற்றும் கணக்கில் வராத 84 லட்சம் ரூபாய் பறிமுதல் என லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக 2வது முறையாக சோதனை. இந்த முறையும் ₹1 கூட கைப்பற்றவில்லை என்றும் எஸ்பி வேலுமணி பேட்டி. நாடு முழுவதும் 12 முதல் 14 வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கு கரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நாளை துவக்கம். வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய சுகாதார அமைச்சகம். அனைவரது முயற்சியின் காரணமாக ஆபரேஷன் கங்கா திட்டம் வெற்றி. உக்ரைன் சூழல் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். உக்ரைனில் உயிரிழந்த மாணவர் நவீன் உடலை இந்தியா கொண்டுவர முழு முயற்சி எடுக்கப்படும். 22,500 பேரை மீட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ஆளுநர் ஒப்புதல். ஆளுநர் ஆர்.என். ரவியை முதல்வர் ஸ்டாலின் சந்தித்த நிலையில் உறுதியளித்ததாக தகவல். தமிழகத்தில் சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடத்த முடியாத நிலை உள்ளது. சட்டப்படி நடக்க ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்றும் டி.ஆர். பாலு வலியுறுத்தல். மதுரை எய்ம்ஸுக்கு பேராசிரியர்கள் நியமிக்கவில்லை. மாநிலங்களவையில் மத்திய சுகாதாரத்துறை பதில். கல்வி நிலையங்களில் ஹிஜாப் அணிய தடை. குரானில் ஹிஜாப் கட்டாயம் என குறிப்பிடவில்லை என்று சுட்டிக்காட்டி கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஹிஜாப் விவகாரம் குறித்த கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மாணவி நிபா நாஸ் சார்பில் மனு தாக்கல். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிஎம்டிஏ உறுப்பினர் செயலருக்கு வாரண்ட். சென்னை விமான நிலைய விரிவாக்க வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. மார்ச் 1ஆம் தேதிக்கு பின்னர் முதல் முறையாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தது. பீப்பாய்க்கு $8.9 குறைந்து $98க்கு விற்பனை.